Hi friends, how are you all? Welcome to my channel Padmavati Art Food and Life. இன்னைக்கு நான் பண்ணுறது ஒரு பிக்கிள். இது வந்து கடாரங்காய்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் கடாரங்காய். இங்கிலீஷில் வைல்டு லெமன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. கடாரங்காய் நம்ம ஊர் பக்கம் கிராமங்கள்லாம் நிறைய கிடைக்கும். இங்கே பாம்பேயில் எனக்கு கிடைக்காது. இது வந்து நார்த்தங்காய்க்கும் கடாரங்காய்க்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும். இது எலுமிச்சம்பழம். நார்த்தங்காவை வந்து சிட்ரான்னு சொல்லுவோம், கடாரங்காவை வைல்டு லெமன்னு சொல்லுவோம், எலுமிச்சம்பழத்தை லெமன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நான் வந்து கடாரங்காய் ஊறுகாய் தான் போட போகிறேன். நார்த்தங்காய் எலுமிச்சங்காய் நான் அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன். நார்த்தங்காய் ஊறுகாய், எலுமிச்சங்காய் ஊறுகாய் எல்லாம் நான் வந்து உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். இப்போ நம்ம போட போகிறது கடாரங்காய் ஊறுகாய், வைல்டு லெமன் பிக்கிள். திஸ் இஸ் கால்டு வைல்டு லெமன் பிக்கிள். ப்ராப்பர் ட்ரெடிஷ்னல் வேல அந்த காலத்து பாட்டி காலத்தில் எப்படி பண்ணுவாளோ அது மாதிரி நான் பண்ண போகிறேன். இதில் வந்து இந்த ரெண்டு பக்கமும் ஹார்டாக இருக்கும். அந்த பக்கத்தில் நறுக்கக்கூடாது. அது வந்து குறுக்க நறுக்கிறதுன்னு சொல்லுவாள். அதுமாரி குறுக்க நறுக்கக்கூடாது. எப்போதுமே எலும்பிச்சம்பழமாகட்டும், நார்த்தம்பழமாகட்டும், இந்த மாதிரி கடாரம்பழமாகட்டும், இது எதையுமே நம்ம வந்து குறுக்க நறுக்கக்கூடாது. அந்த ஹார்டான பகுதியில் நறுக்கக்கூடாது. நடுப்புற சென்டரில் தான் நறுக்கணும். இந்த ரெண்டு பக்கத்துலேயும் நறுக்கக்கூடாது, சென்டரில் தான் நறுக்கணும். இப்போ நான் வந்து அருவாமனை தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து கத்தி யூஸ் பண்ணி நறுக்க தெரியாது. அதனால் நான் வந்து அருவாமனையில் தான் யூஸ் பண்ணுவேன். கத்தி வச்சு நறுக்கிறவங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கோ. கத்தி வந்து இப்படி எடுத்து நடுப்புற சென்டரில் தான் நறுக்கணும். நான் எப்படி வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கோ. இந்த மாதிரி நடுப்புற குறுக்க வெட்டக்கூடாது. குறுக்க வெட்டினா நன்னாவே இருக்காது. குறுக்க வெட்டவே கூடாது. எப்போதுமே குறுக்க வெட்டக்கூடாதுன்னு சொல்லுவாள். ஸோ இதனுடைய இந்த வயிற்று பகுதின்னு சொல்லுவோம், சென்டர் பிளேஸ், அந்த பிளேஸில் தான் வச்சு நறுக்கணும். இந்த கடாரங்காய் நார்த்தங்காய் ஊறுகாய் போடுறதுக்கு இது நறுக்கிறது பார்த்தேன்னா ஒரு பெரிய கலை. எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். ரொம்ப அதிசயமாக பார்ப்பேன் நான். எங்கள் பாட்டி, அம்மம்மா, அப்பா இவாள்லாம் வந்து நறுக்கும்போது பார்த்தேன்னா எனக்கு ரொம்ப ஆசையாக எப்படி நான் நறுக்கிறாள்வா அப்படின்னு பார்ப்பேன். இது ரொம்ப ஆசையாக இருக்கும் எனக்கு பார்க்குறதுக்கே. ஏன்னா இது நறுக்கும்போதே பார்த்தேன்னா அழகாக வளைவாக அப்படி நறுக்கணும். அது நறுக்கிறதோட ஸ்டைலே பார்த்தேன்னா இப்படி வளைவாக வரும். இப்படி சுற்றி இதை நறுக்கணும். அப்படியே அழகாக அப்படி ரோலாக வரும் அது. அதுக்கப்புறமா அதை நம்ம வந்து குட்டி குட்டி பீசஸாக நறுக்கி நம்ம பண்ணணும். இதில் வந்து நறுப்புற அந்த சீட்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த மாரி குட்டி குட்டியாக நறுக்கும் போதே பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் சொலையோடு வருது பாருங்க. அதுலேருந்து அந்த ஜூஸ் எல்லாமும் கீழே வரும். பிளேட் வச்சுக்கணும் கீழே. ஸோ கீழே அந்த பிளேட் வச்சுட்டோம்னா அந்த ஜூஸ் எல்லாமும் அந்த பிளேட்டில் வழியும். அந்த ஜூஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ணிடாதீங்கோ. இது வந்து நார்த்தங்காய் ஜூஸாக இருந்தால் நம்ம வந்து ஜூஸ் போட்டு கூட குடிச்சிடலாம். இது கடாரங்காய் ஜூஸ் கொஞ்சம் கசப்பாக இருக்கும். அதனால் நம்ம வந்து கடாரங்காய் ஜூஸை வந்து அதோடைய ஊறுகாயோடையே போட்டு நம்ம பண்ணோம்னாக்கா அந்த புளிப்பு, அந்த ஒரு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அந்த டேங்கி டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பேசிக்கலி பார்த்தேன்னா கடாரங்காய் வைல்டு லெமன், அது வைல்டு லெமன் இருக்குது. அதனால் அந்த தோல் பார்த்தேன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். நறுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப ஹார்டாக இருக்கும். கஷ்டப்பட்டு தான் நான் நறுக்கிறேன். ஹார்டாக இருக்கும். அதே சமயத்தில் கசக்கும். அந்த தோல் வந்து ரொம்ப கசக்கும். காமன்லி வந்து இந்த லெமன் தோல் கூட கசக்கும். லெமன் அந்த மாதிரி சிட்ரிக் இருக்கிற பழம் எல்லாமே இந்த தோல் வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்கும். எஸ்பெஷலி இந்த கடாரங்காவோட தோல் கொஞ்சம் நனு நாக்கில் கொஞ்சம் அரிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இதெல்லாம் வந்து ஜூஸ் பண்ணி சாப்பிட்றது இல்லை. நம்ம இந்த இது மாதிரி ஆரஞ்சு, சாத்துக்குடி இதெல்லாம் ஜூஸ் பண்ணுற மாதிரி இந்த நார்த்தங்காய் கூட ஜூஸ் பண்ணி சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இது பாருங்க எப்படி நறுக்கியிருக்கேன்னு. இந்த மாதிரி அழகாக அப்படியே வளைவாக வரும். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது நறுக்கிறதுக்கு எனக்கு பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்கும். நான் நறுக்கணும்னு எனக்கு நறுக்க விட மாட்டா. நான் இப்போ தான் நான் பண்ணுற ஆரம்பித்து தான் நான் இதெல்லாம் நானே அவள் பண்ணுறதை பார்த்து நான் கற்றுண்டது தான் எல்லாமே. எங்கள் அம்மா அவெல்லாம் பண்ணுறதை பார்த்து நான் கற்றுண்டது தான். ஸோ இந்த காயில் பார்த்தீங்கன்னா அந்த தோல் ரொம்ப தடிமனாக இருக்கும். அந்த தடிமனாக இருக்கிறதுனால நறுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை இந்த மாதிரி நறுக்கி வச்சுட்டு ரவுண்டாக நறுக்கிட்டு அதுக்கப்புறமா அதை நமக்கு வேணுங்கிற சைஸுக்கு கொஞ்சம் குட்டி குட்டியாக நறுக்கிக்கலாம். அது பாருங்கள், இன்னொரு பாதி வச்சுருக்கேன். இப்போ நான் டோட்டலாக 2 கடாரங்காய் யூஸ் பண்ணுறேன். 2 கடாரங்காயில் இந்த மாதிரி நடுப்புற பாதியாக நறுக்கிட்டு இந்த மாதிரி வளைவாக நறுக்கிட்டு அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் கொஞ்சமாக பொடியாக நறுக்க போகிறேன். இதில் உள்ள சீட்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதில் உள்ள ஜூஸ் அதில் அப்படியே இருக்குது. இப்போ நான் எப்படி நறுக்கிறேன்னு பாருங்கோ. இதை வந்து குட்டி குட்டி பீஸாக, ரொம்ப குட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது. மீடியமாக நம்ம என்ன சைஸுக்கு சாப்பிடுவோமோ அந்த சைஸுக்கு நறுக்கிக்கணும். ரொம்ப பெருசாக இருந்தாலும் ஊறுகாய் நிறையா சாப்பிட்றது அவ்வளோ நல்லதில்லை.
ரொம்ப குட்டியாக இருந்தாலும் கொஞ்சம் நிறையா போட்டுக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ கொஞ்சம் மீடியம் சைஸாக பார்த்து நறுக்கிக்கோங்க. நான் நறுக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க சைஸ் எப்படி இருக்குன்னு. ஸோ இதை வந்து நன்னா அந்த ஜூஸ்லேயே நன்னா வேகும், சூப்பராக வெந்து நன்னா வரும், ஃபஸ்ட் கிளாஸாக வரும். அந்த பாருங்க சைஸ் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி தான் நறுக்கணும். இதோட ஜூஸை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இது ஊறுகாய் பண்ணுறதுலையே நீங்கள் இதை ஊற்றிக்கலாம் நீங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கசப்பு தன்மை இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸு நான் இதில் சேர்க்க போகிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக கண்டிப்பாக பாருங்கோ. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா விதமான ஊறுகாய்களும் போட்டிருக்கேன். நான் வந்து ஊறுகாயெல்லாம் வந்து நானே தான் பண்ணுவேன். கடைகள்லாம் போய் ஊறுகாயெல்லாம் வாங்கிறதில்ல. நான் மாவடு சீசன் வந்தப்போ மாவடு போட்டிருக்கேன், அதுவும் என்னோடய சேனலில் இருக்குது. மாங்காய் தொக்கு போட்டிருக்கேன், அதுவும் என்னோடய சேனலில் இருக்குது. வெந்தய மாங்காய் தொக்கு, அப்புறம் புளிக்காய்ச்சல் ஐயங்கார் ஸ்டைலில் மாவடு பண்ணுறது, அப்புறம் எள்ளு பொடி பண்ணுறது, தக்காளி தொக்கு பண்ணுறது எல்லாமே என்னோடய சேனலில் இருக்குது. ப்ராப்பர் ட்ரெடிஷ்னல் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே என்னோடய சேனலில் இருக்குது. ப்ளீஸ் எல்லோரும் கண்டிப்பாக பாருங்கோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ப்ளீஸ் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மீதி இருக்கிற கடாரங்காவெல்லாமும் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கிட்டேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் நான் வந்து போட்டு வச்சுக்கிறேன். பாருங்கள் இதில் எத்தனை ஜூஸ் இருக்குதுன்னு. 2 கடாரங்காய்க்கு பார்த்தேன்னா ஒரு 200 ml ஜூஸ் இருந்தது. ஸோ அந்த ஜூஸை நான் இதுலேயே ஊற்றி வச்சுட்டேன். ஜூஸை வேஸ்ட் பண்ணலை. அதே சமயத்தில் இதை வேக வைக்கும்போது பார்த்தீங்கன்னா துளி கூட தண்ணி ஊற்றக்கூடாது, துளி கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ இதுக்கான இன்க்ரீடியன்ஸ்லாம் சொல்கிறேன். இன்க்ரீடியன்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் போடுறேன், பார்த்துக்கோங்க. இது வந்து 2 கடாரங்காய், அதில் உள்ள கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு ஜூஸோடு எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் காஷ்மீர் மிர்ச் பவுடர் வந்து இது வந்து 2 கடாரங்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். நம்ம உப்பு வந்து சால்ட் டு டேஸ்ட், நிறையாவே உப்பு போட்டுக்கணும். நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். ஊறுகாய்க்கே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இது காஷ்மீர் மிர்ச் பவுடர் 1 டேபிள்ஸ்பூன். அப்புறம் கோர்ஸாக அரைச்ச வந்து ஒரு மிளகா பொடி வந்து கொஞ்சம் நொரன்னு இருக்கிற மிளகா பொடி ஒரு 1 டீஸ்பூன். அப்புறம் நல்ல காரமாக இருக்கிற மிளகா பொடி நைஸாக இருக்கும், அது ஒரு 3 டேபிள்ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். வெந்தய பொடி மஞ்சள் பொடி எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் பெருங்காய பொடி எடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய், கடுகு போடணும், நல்லெண்ணெயில் தான் தாளிக்கணும். இதெல்லாம் தான் இருக்கான இன்க்ரீடியன்ட்ஸ். ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட்ஸ் நான் சொன்னது பார்த்தீங்கன்னா வெல்லத்தை பொடி பண்ணி வச்சுட்டாலும் சரி, இல்லை ஜாகரி பவுடர் யூஸ் பண்ணாலும் சரி. இதனுடைய சீட்ஸ் எல்லாம் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தேன்னா அதில் 1-2 சீட்ஸ் நல்லாவே முளைச்சே வந்திருக்கு. சூப்பராக கொட்டையெல்லாம் நல்லா முளைச்சிருக்கு. இதை நான் எங்காவது தோட்டத்தில் என்னோடய இதில் தொட்டிலாம் வச்சுருக்கேன் நிறையா, அதில் போடுவேன். அதில் போட்டு நல்லா வரும். இப்போ பார்த்தேன்னா இதில் வந்து நான் இரும்பு இழுப்ப சட்டியில் தான் நான் ஊறுகாயெல்லாம் பண்ணுவேன். எவர்சிலர் இழுப்ப சட்டியில் பண்ணாதீங்கோ. நல்லெண்ணெய் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் இதில் நல்லெண்ணெய் நான் ஊற்றிருக்கேன். டோட்டலாக 4 டேபிள்ஸ்பூன் தேவைப்படும். இதில் நான் 3 டேபிள்ஸ்பூன் ஊற்றிருக்கேன். ஊறுகாயை வந்து மாக்கல் கச்சட்டியிலையோ இல்லை இந்த மாதிரி இரும்பு இழுப்பு சட்டியிலையோ பண்ணாக்க ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் பெருங்காய பொடி போடுறேன். பெருங்காய பொடியை நன்னா ஒரு 1 டீஸ்பூன் பெருங்காய பொடி போட்டிருக்கேன். இப்போ வந்து கடுகு எடுத்து போடுவேன். இப்போ கடுகு நன்னா வெடிக்கணும். கடுகு நன்னா வெடித்து வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டுருக்கிற வெந்தய பொடி மஞ்சள் பொடி தான் எல்லா ஊறுகாய்க்கும் மெயின் இன்க்ரீடியன்ஸ். ஊறுகாய்னாலே மெயின் இன்க்ரீடியன்ஸ் வெந்தய பொடி மஞ்சள் பொடி இல்லாத ஒரு ஊறுகாய் அது ஊறுகாயிலேயே சேர்த்தி கிடையாதுன்னு சொல்லுவோம், அதை மாதிரி. ஸோ இது நல்லா கடுகு இப்போ படப்படன்னு வெடிக்க ஆரம்பிச்சிடுது. இப்போ நான் வந்து இந்த வெந்தய பொடி மஞ்சள் பொடி ஒரு 1 பிஞ்சு தான் வெந்தய பொடி, ரொம்ப ஆல்ரெடி வந்து இது கசக்கும், அதனால் நிறையா வெந்தய பொடி போடலை. ஒரு 1 டீஸ்பூன் வெந்தய பொடி, 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். இப்போ வந்து காஷ்மீர் மிர்ச் இந்த க்ரோஸாக இருக்கிற மிளகா பொடி போட்டிருக்கேன். கொஞ்சம் குறன்னு இருக்கிற மிளகா பொடி, இது கொஞ்சம் காரமாக இருக்கும், அதனால் கொஞ்சமாக போட்டிருக்கேன். அடுத்தது காஷ்மீர் மிர்ச் பவுடர், இது ரெண்டும் 1 டேபிள்ஸ்பூன் போட்டிருக்கேன். இது நல்ல காரமாக இருக்கும் இந்த மிளகா பொடி, காரப்பொடி. இது சில்லி மிர்ச் பவுடர், அதாவது நல்ல ரெட் சில்லி பவுடர்லேயே இது ரொம்ப காரமான சில்லி பவுடர். இது ஒரு 3 டேபிள்ஸ்பூன் போட்டிருக்கேன். 3 டேபிள்ஸ்பூன் போடுறேன். ஏன்னா வந்து இந்த 2 கடாரங்காய் கொஞ்சம் பெரிய காயாக இருந்தது. அந்த காய்க்கு ஏற்ற அந்த புளிப்புக்கு ஏற்ற அளவுக்கு காரம் போடணும். அப்போ தான் வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டும் போகாது. காரம் உப்பு புளிப்பு காரம் இருக்கிற அளவுக்கு தான் நல்லா இருக்கும். அது ஊறுகாய்க்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் உப்பு புளிப்பு காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த 2 கடாரங்காய் இருக்குது.
இப்போ வந்து இந்த 2 கடாரங்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போடணும். ஊறுகாய்னாலே கொஞ்சம் உப்பு நிறையாவே சேர்த்தாதான் ரொம்ப நாளைக்கு இருக்கும். ஆனால் வந்து நார்மலி பார்த்தேன்னா இந்த எலுமிச்சங்காய், கடாரங்காய், நார்த்தங்காய் ஊறுகாய்க்கெல்லாம் ஆல்ரெடி அதில் ஒரு சிட்ரிக் ஆசிட் இருக்கிறதுனால உங்களுக்கு வீணாகவே போகாது. அது வாட்டுக்கு கிடக்கும், வருஷத்துக்கு நன்னா இருக்கும், ஒன்றுமே ஆகாது. வருஷாந்திரத்துக்கு இந்த ஊறுகாயெல்லாம் பார்த்தேன்னா ஒன்றுமே ஆகாது. நான் போடுற ஊறுகாய் எல்லாமே வருஷத்துக்கு தான் போடுறது. எதையுமே எப்போதுமே நான் வந்து ஊறுகாயெல்லாம் கடையில் வாங்குறது கிடையாது, நானே தான் போடுறேன். பார்த்தேன்னா பாருங்க, அத்தனை ஜூஸையும் அதில் ஊற்றிட்டேன் நான். அப்படியே ஜூஸாக இருக்குது பாருங்க. அதில் உப்பு வேறு போட்டோம்னே இன்னும் தண்ணி விட்டுண்டு அப்படியே அதில் ஒரு 200 ml ஜூஸ் இருந்தது. அந்த ஜூஸை நான் அப்படியே ஊற்றிட்டேன். ஏன்னா அந்த காயெல்லாம் வேகணும். எக்ஸ்ட்ராவாக ஒரு பொட்டு கூட தண்ணி ஊற்றலை நான். பார்த்துக்கோங்க, தண்ணியெல்லாம் ஊற்றவே வேண்டாம். இதில் உப்பு போட்டால் வேறு தண்ணி விட்டுக்கிறது. ஸோ ஆல்ரெடி அதில் ஒரு 200 ml ஜூஸ் இருந்தது. நல்ல பழம், சூப்பராக இருந்தது. அந்த கடாரங்காய் ஃபஸ்ட் கிளாஸ் கடாரங்காய், அதில் நிறைய ஜூஸ் இருந்தது. இப்போ பார்த்தேன்னா ஒரு 5 minutes நன்னா இதை மூடி வச்சு வேக வைக்கிறேன். நல்லா அந்த கடாரங்காய் வந்து வேகணும். ஸோ ஒரு 5 minutes இதை மூடி வச்சு வேக வைக்கிறேன். 5 minutesக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கோ, எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கோ. நான் ஒரு 3 tablespoon எண்ணெய் ஊற்றினேன். அந்த எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வந்திருக்கு எண்ணெய். ஆனால் இன்னும் வேகணும், இன்னும் சேர்ந்தாப்பில் வரும். அந்த சொலையெல்லாம் இருந்தது இல்லையா, அந்த கடாரங்காவில் இருந்த அந்த ஜூஸில் இருந்த அந்த சொலை இதெல்லாம் சேர்ந்து நன்னா வெந்து அப்படியே சுருளாக வதங்கிண்டு வரும். அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ அதுக்கு இன்னும் ஒரு எப்படியும் இது ஒரு 15 minutes ஆகுது எடுத்துக்கும். இந்த ஊறுகாய் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 15 to 20 minutes கண்டிப்பாக எடுத்துக்கும். ஏன்னா அந்த தண்ணி அத்தனையும் வற்றணும் பாருங்க, எப்படி வற்றிருக்கு பாருங்க. இந்த இழுப்பு சட்டியிலே தெரியறது பாருங்க, அந்த லைனு இவ்வளோ தண்ணியாக இருந்தது, வற்றி போய் எவ்வளோ குறைஞ்சி சேர்ந்தாப்பில் வந்திருக்கு பாருங்க. இது இந்த மாதிரி சேர்ந்தாப்பில் வரணும், இப்படி வரணும். ஆனால் நன்னா வேகவும் வெந்திருக்கு. நன்னா பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, அந்த கலரே சேஞ்சு, எல்லோவா கலரே சேஞ்ச் ஆகிருக்கு. அப்படியே இந்த மாதிரி இன்னும் நன்னா சுருண்டு வரும். அதுக்கு இன்னும் ஒரு 5 minutes நடுப்புற எடுத்து கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா அது அப்புறம் அடி பிடிக்காமல் இருக்கணும். அதுக்காக இப்போ நான் என்ன பண்ணுறேன், கரண்டியை வச்சு மூடுறேன். அப்போ தான் அந்த தண்ணி இத்து சொட்டாமல் இருக்கும் உள்ளே. இந்த கரண்டியை வச்சு மூடினாக்க பாருங்கோ, எப்படி சூப்பராக எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கோ. இதுதான் நல்ல ஸ்டேஜ், முடியிற ஸ்டேஜ் வந்தாச்சு, ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. கடைசி எண்டு டச்சு கொடுக்கணும். ஸ்பெஷல் பவுடர் ஒன்று சொல்லியிருக்கேன் இல்லையா, ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட்ஸ், அதை இப்போ போடணும். இந்த ஸ்டேஜில் தான் இந்த ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ஸை, மேஜிக் இன்க்ரீடியன்ஸ் அதுதான். அதை போட்டாக்க செம்ம ரெடியாக சூப்பராக கடாரங்காய் ஊறுகாய். ஆஹா, பார்க்கவே அப்படியே நாக்கில் ஜலம் ஊறும். ஒரு தயிரிஞ்சாத்துக்கு தொட்டுண்டு சாப்பிட்டோம்னா தேவாமிர்தமாக இருக்கும், அருமையாக இருக்கும். பாருங்க எப்படி வந்து சுருண்டுண்டு வருது பாருங்க. இப்போ சுருண்டுண்டு நன்னா அப்படி கிளறி நன்னா விட்டுக்கணும். இப்போ பார்த்தேன்னா இன்னும் ஒரு இப்போது அந்த கடைசி இன்க்ரீடியன்ஸை தான் சுருண்டு வந்துட்டு பாருங்க. இப்போ தான் சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ஸ் வெள்ளை சர்க்கரை போட்டாலும் சரி, இல்லை வெள்ளத்தை கொஞ்சம் பொடி பண்ணி போட்டாலும் சரி, நன்னா வந்து 1 tablespoon போடுங்க. இதுக்கு 1 tablespoon தாராளமாக போடலாம். 1 tablespoon போடணும். போட்டால் தான் நன்னா இருக்கும். அந்த புளிப்பு கசப்பும் இருக்கும் இதில். இந்த கடாரங்காவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு புளிப்பும் கசப்பும் இருக்கும். வாயில் வச்சுன்னு பார்த்தாலே தெரியும், கசக்கும். அந்த தோல் வந்து ரொம்ப கசக்கும். அதுக்காக தான் இந்த வெள்ளைப்பொடியை போடுறோம். வெள்ளை சர்க்கரை வேணாலும் போட்டுக்கோங்க, இல்லை வெள்ளத்தை பவுடர் பண்ணி வேணாலும் போட்டுக்கோங்க. போட்டு இப்போ நன்னா கிளறீங்க. இப்படி நன்னா சேர்ந்து வந்துடுது. இது இரும்பு இழுப்பு சட்டிங்கிறதுனால கொஞ்சம் நாள் வச்சோம்னாலே போகிறோம். இந்த பதத்துக்கு ஆஃப் பண்ணினோம்னாக்க கொஞ்ச நாள் வச்சா அது வைக்க அந்த இரும்பு இழுப்பு சட்டி நல்லா சூடு ரிட்டைன் பண்ணி, அது சூடு இருக்கும், அப்படியே ரொம்ப நாள் இருக்கும் அந்த சூடு. அதனால் அப்போ பார்த்தேன்னா நன்னா அப்படியே சுருண்டுண்டு கெட்டிமாயிடும். இப்போது கடைசியாக 1 tablespoon நல்லெண்ணெய். டோட்டலாக 4 tablespoon எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் தான். ஊறுகாய்க்கு கொஞ்சம் எண்ணெய் தேவை. இதுலேயே இவ்வளோ எண்ணெய் இருக்கே, அப்புறம் எதுக்கு அந்த எண்ணெய் வேறு வச்சுருக்கேன்னு கேட்பீங்க. எப்போதும் ஊறுகாய்க்கு சொல்கிறது தான் நான். இது எங்கள் அம்மம்மா ஸ்டைல். கடைசியாக ஊறுகாய்க்கு மட்டும் ஒரு 1 tablespoon நல்லெண்ணெயை நல்லா காய்ச்சிட்டு சொருன்னு ஊற்றினாக்க இந்த ஊறுகாய் என்றைக்குமே வீணாக போகாமல் இருக்கும். மேலாக அந்த ஊறுகாவோட எண்ணெய் எப்போதுமே ஊறுகாய் பண்ணோம்னாலே இந்த ஊறுகாய்க்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த பிக்கிளுக்கு மேலே எண்ணெய் முதக்க இருக்கணும். அப்போ தான் அந்த பிக்கிள் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும். நீங்கள் எண்ணெய் வேண்டான்னா எண்ணெய் போட்டுக்க வேண்டாம். அது அப்படியே அடியிலேருந்து நீங்கள் ஊறுகாயை மட்டும் எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கலாம். மேலே வாட்டுக்கு எண்ணெய் அது வாட்டுக்கு இருந்துட்டு போட்டோம். இப்போ வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில், பிளாஸ்டிக் கண்டெய்னர்லையோ இல்லை பீங்காம் பாத்திரத்துலையோ, இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் தான் நான் போட்டு வைக்க போகிறேன். இல்லை பீங்காம் பாத்திரத்தில் வேணாலும் போட்டு வைக்கலாம், இல்லைன்னா கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு வைக்கலாம்.
ஆனால் வந்து எவர் சில்வர் யூஸ் பண்ணக்கூடாது. எவர் சில்வர் பாத்திரத்தில் மட்டும் கண்டிப்பாக ஊறுகாயை போட்டுறாதீங்கோ. இப்போ வந்து இதில் வந்து மேலாக இந்த எண்ணெய் அப்படி வந்துன்னு இருக்கு. இப்போ இந்த எண்ணெயும் நம்ம பற்றிக்க காய்ச்சி நல்லா காயணும். எண்ணெய் நல்லெண்ணெய் நல்லா காய்ச்சினதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் சொருன்னு ஊற்ற போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா சொருன்னு சவுண்டு கேட்கும். இப்போ அந்த எண்ணெயை ஊற்றிட்டு இப்போ என்ன அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான். இனிமேலுக்கு அடுப்பு எரியக்கூடாது. எண்ணெய் ஒன்ஸ் ஊற்றிட்டோம்னா அதுக்கப்புறம் அடுப்பை டக்குன்னு ஆஃப் பண்ணிடுறோம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் இப்போ தலை இருக்குது. ஒரு 5 மினிட்ஸ் அந்த இல்ப சட்டியிலே வைங்கோ. இரும்பு இல்ப சட்டிலையும் ரொம்ப நாழி ஊறுகாயை வச்சா அதனுடைய கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மாக்கல்க சட்டியில் பண்ணிடலாம், அப்படியே இருக்கும். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும், அப்படியே இருக்கும், வீணாகவே போகாது. ஒரு கலர் சேஞ்சோ இல்லை இதாகிறதோ ஒன்றும் ஆகாது. ஆனால் இது இரும்பு இல்ப சட்டிங்கிறதுனால ரொம்ப நாள் இரும்பு இல்ப சட்டியில் வச்சா அந்த ஊறுகாவோட கலர் கொஞ்சம் கருப்பாயிடும். அதனால் நம்ம ரொம்ப நாழி வைக்கக்கூடாது. இதில் ஒரு 5 மினிட்ஸ் இந்த இரும்பில் பச்சட்டியில் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் ஆறுனா போகிறோம். ஆறுனதுக்கப்புறம் சுடவும் எடுத்து அந்த ஃபுட் கிரேடாக இருந்தாலுமே பிளாஸ்டிக் கண்டெய்னர்லேயோ எதுலேயுமே உங்களுக்கு சுட போடக்கூடாது. இந்த மாதிரி போட்டு ஒரு கண்டெய்னரில் எடுத்து வச்சுருங்கோ. எல்லா ஊறுகாய் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது என்னோடய சேனலில். ட்ரெடிஷ்னல் ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் பத்மாவதி ஆர்ட் ஃபுட் அண்ட் லைஃப். Please share with your friends. Thank you. Bye bye.